ஹாய் ஸ்பார்டன்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே 4 வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி டே 4. டைம் பார்த்தீங்கன்னா 6:05 டியூஸ்டே ஆகுது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி டே 4னால இன்றைக்கி வந்து நமக்கு ஷோல்டர் ப்ளஸ் ஆர்ம் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் கரெக்டாக 6:05 ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் கார்டியோ செட் தான். கார்டியோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீக் பூரா 200 கேலரி பேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட், அதாவது 3 டேஸ் வந்து ஒர்க் அவுட்டு, 3 டேஸ் வந்து கார்டியோ. அது கார்டியோவில் வந்து 200 கேலரி வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து பேர்ன் பண்ணணும். ஸோ கார்டியோ பண்ண போகிறோம். எப்பயுமே பண்ணுறது வார்ம் அப் தான். இன்றைக்கி ஷோல்டருக்கு ஒரு நாள் ஷோல்டருக்கும் சேர்த்து வார்ம் அப் நல்லா கொடுத்து நல்லா வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து மண்டேவே என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் என்னால் டே 4 தான் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ டே 4 வந்து ஷோல்டர் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால சரி அன்றைக்கி அதை ஷூட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணது. நல்லா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி விட்டுற பிறகு நம்ம வந்து கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக் ஃபுல்லாக 3 டேஸ் கார்டியோ, 3 டேஸ் வந்து வெயிட் ட்ரைனிங். இந்த 3 டேஸ் வெயிட் ட்ரைனிங் அன்றைக்கி வந்து மட்டும் ஒரு 150 கேலரிஸ் பேர்ன் பண்ணுவேன். அண்ட் மற்ற கார்டியோ அன்றைக்கெலாம் 200 கேலரிஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் பேர்ன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி வெயிட் ட்ரைனிங்னால மோஸ்ட்லி நான் வந்து 150 கேலரி தான் பேர்ன் பண்ணுவேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஃபுட் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபுட்டு நார்மலாக தான் எடுத்துகிட்ருக்கேன். நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன், எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கார்டியோ ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்போயுமே இப்படியே தான் ஒரு 200 கேலரிஸ். இன்றைக்கி வந்து 150 கேலரி தானே, அப்படியே ரன் பண்ணி மொபைலில் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிருவேன். ட்ராக் பண்ணி எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பேன். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடந்திருக்கோம், எவ்வளோ ஸ்டெப் நம்ம ரன் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் நான் பார்த்துக்கிருவேன். மார்னிங் மோஸ்ட்லி வந்து ஒரு 100 கேலரி பேர்ன் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 1 ஹவர் வாக் போவேன். அதில் ஒரு 50 or 100 கேலரி வந்து பேர்ன் பண்ணிடுவேன். ஈவினிங்கில் நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்டு ஒரு 9 to 10. ஸோ அப்படியே கார்டியோ ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே ரன்னிங் பண்ணி ஜாக்கிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிட்டு கேலரி பேர்னிங் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு கார்டியோவை. ஸோ இப்போ வந்து டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படினால 30 கேலரி தான் பேர்ன் பண்ணேன். 209 ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 30 கேலரிஸ் பேர்ன் ஆகிருக்கு, 209 ஸ்டெப். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபிட் அந்த ஆப்பில் தான் நான் வந்து ட்ராக் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் இதிலே ட்ராக் பண்ணிக்கலாம். ஜாக்கிங், ஸ்கிப்பிங் எல்லா கார்டியோவுமே இருக்குது. நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுதுன்னு இதிலே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஷோல்டர் ஒர்க் அவுட்டான ஆர்ம் ஒர்க் அவுட்டை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ 2 செட்டு 15 ரெப் வந்து பண்ணுவேன் நான் ஷோல்டருக்கு மட்டுமே எல்லா எக்ஸசைஸும் தான். ஏன் ஃபஸ்ட்டு வீக் வந்து எல்லாத்துலேயும் நான் 2 செட்டு 15 ரெப்பு தான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உடனே புஷ் ஓவராக கொடுக்கக்கூடாது, ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ட்டு 2 செட் ஜஸ்ட்டு 15 ரெப் தான் பண்ணுவேன் எல்லா ஒர்க் அவுட்லேயும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. ஷோல்டருக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியேஷனில் நான் பண்ணுவேன். 3 வேரியேஷனுமே ஒரே டைமில் பண்ணுவேன். அதாவது 2 செட்டு, அந்த 2 செட்டில் வந்து 3 வேரியேஷனுமே ஒரே டைமில் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இது செகண்ட் வேரியேஷன். இந்த 3 நான் பண்ணுற இந்த ஷோல்டருக்குன்னு இந்த 3 வேரியேஷன் தான் எனக்கு ரொம்ப ஷோல்டருக்குன்னு ஒர்க் அவுட் ஆனது. எனக்கு வந்து ஷோல்டர் பில்டாக ஹெல்ப் ஆனது வந்து இதுதான். ஷோல்டர் ஒர்க் அவுட்னு வைஸ் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. பட் எனக்கு வந்து எஃபெக்டிவாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. ஹைலைட்டாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் தான் எனக்கு. இந்த 3 வேரியேஷன் தான். ஸோ அந்த 3 வேரியேஷனில் வந்து 2 செட்டு 15 கவுண்ட்டு பண்ணி ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சு கொஞ்சம் நேரம் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே செகண்ட் செட் ஆரம்பிக்க வேண்டியதான். செகண்ட் செட்டு அதே மாதிரி 15 ரெப்பு 3 வேரியேஷன். இந்த டைம் ஏன் ஃபஸ்ட்டு வீக் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப புஷ் பண்ண விரும்பலை. ஏன்னா மசில் ஆல்ரெடி நிறையா டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சா. ஸோ ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக தான், ஆனால் அதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 5 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறனால இதுவே ரொம்ப எஃபெக்டிவாக, ரொம்ப ஷோல்டர்லாம் தூக்க முடியாத அளவுக்கு பெயினாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட முடியவே இல்லை பண்ணுறதுக்கு. ரொம்ப புஷ் பண்ணி கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காலங்காலத்தில் மழை வேறு இதில். ஸோ மழை பெஞ்சி டிஷர்ட் கிழிஞ்சி எனக்கு டேவே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஷூட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ முடிஞ்சளவு புஷ் பண்ணி அன்றைக்கி வந்து 15 கவுண்ட் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. மழை பெய்யுது இதில். ஸோ ஷோல்டருக்கான அந்த 2 செட்டு 3 வேரியேஷன் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதை தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் மழை வேறு பெய்யுது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு கூட்ஸை விடக்கூடாது இல்லையா. சேலஞ்சு தானே. செகண்ட் பார்த்திங்கன்னா ஆம் தான். ஆம்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 செட் 15 ரெப்பு, அதே மாதிரி 3 வேரியேஷனில் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக நான் ரொம்ப நிறையா வீடியோ வந்து லாங்காக தான் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஷோல்டரை மட்டும் ஃபுல்லாக காமிச்சிட்டு மற்ற இதெல்லாம் 1-2 வீடியோ மட்டும் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைசெப்ஸுக்கு அதே மாதிரி 3 வேரியேஷனில் 15 கவுண்ட்டு 3 செட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைசெப்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் போடுவேன். அண்டு பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரைசெப்ஸு மோஸ்ட்லி என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப, அதாவது இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா ட்ரைசெப்ஸ் வந்து நல்லா தெரியும் எனக்கு. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்ம்ஸ், என்னோடய பைசெப்ஸை விட ட்ரைசெப்ஸ் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். அதுவே எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரைசெப்ஸ் ஓகே. எல்லாருமே ஒரு விஷயம் திங்க் பண்ணியிருப்பீங்க, வெயிட்லெஸ் ஜேர்னி ஆரம்பித்தேன், ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் வெயிட் என்ன, பிசிக் என்ன நிலமையில் இருக்குது, இதெல்லாம் காமிக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லாதனால இப்போ தான் வெயிட் மிஷின் வாங்கி வெயிட்லாம் எடுத்திருக்கேன். ஃப்ரைடே வெயிட் எடுத்தேன். ஸோ வாய்ஸ் ஓவர் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறேன். சோலோ க்ரியேட்டர்னால அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு எல்லாமே பண்ண முடியல. ஸோ செகண்ட் ட்ரைசெப் வேரியேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இதில் ஒரு 2 செட்டு 3 டைப்ஸில் பண்ணிட்டு அந்த என்னோடய வெயிட் என்ன, என்னோடய பிசிக் என்னென்னு அப்படின்றத உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு சண்டே ஆர் நெக்ஸ்ட்டு வெனஸ்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வெனஸ்டே வரும். அப்படியே எல்லா ஒர்க்கிட்டையும் முடிச்சுட்டு ஒரு பம்பப்பை போட்டு எனக்கு டே 4க்கான டே வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ அப்படி லைட்டாக பம்பப் பண்ணி ரொம்ப பெயினாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணனால. ஸோ இட்ஸ் ஓகே. இதான் பிகினிங் தானே, எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கலாம், முடிஞ்சு. ஸோ நம்ம டைலாக் தான், பி க்ளீன், ஸ்டே ஹாப்பி, see for another video, Justin.